வெல்கம் டு வின்னர் சாய்ஸ் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம இன்னைக்கு தமிழில் உரைநடையில் கடித இலக்கியம் 3வது டாபிக், சிலபஸ் வைஸ் 3வது டாபிக் கடித இலக்கியம். அதில் தமிழ்நாட்டில் காந்தி அது கூட இருக்குது. இதை நம்ம முடியும் போது அந்த கடித இலக்கியம் தொடர்பான அனைத்துமே நமக்கு முடிஞ்சிடும். இந்த கடித இலக்கியத்தில் நம்ம படிக்க வேண்டிய டாபிக் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். நேரு, அறிஞர் அண்ணா, காந்தியடிகள், இவங்களை பற்றி நம்ம கொஞ்சம் படிச்சுக்கிட்டா போதும். ஸோ நம்ம இவ்வளோவுமே நம்ம இன்னைக்கு கவர் பண்ணிட்டோம். வாங்க நம்ம இப்போ கிளாஸ்க்குள்ளாடி போயிடலாம். இங்கே பாருங்கள், அதாவது காந்தியடிகளுக்கு நம்ம தமிழ்நாட்டின் மீதும் தமிழ்நாட்டு மக்கள் மீதும் ரொம்ப அன்பு இருக்காங்க. 1919ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் காந்தியடிகள் சென்னைக்கு வராரு. அப்போது ஆங்கிலேய அரசு ரவுலட் சட்டம்னு சொல்லக்கூடிய ஒரு சட்டத்தை, அதாவது கடுமையான சட்டத்தை நடைமுறைப்படுத்தி இருந்தது. அதை எதிர்த்து பெரிய போராட்டத்தை நடத்துறதுக்காக காந்தியடிகள் திட்டமிட்டிருக்காரு. இது பற்றிய கூட்டம் ராஜாஜியினுடைய வீட்டில் தான் நடைபெறுது. காந்தியடிகள் ஒரு மெத்தையில் அமர்ந்திருக்காரு. அவருக்கு பக்கத்தில் ராஜாஜியும் மற்ற தலைவர்களும் கூட அமர்ந்திருக்காங்க. அந்த சமயம் நம்மளுடைய பாரதியார் விரைந்து வந்து, அதாவது காந்தியடிகள் பக்கத்தில் அமர்ந்திருக்காரு. அமர்ந்துக்கிட்டு, திரு காந்தி அவர்களே, நான் இன்று மாலை ஒரு பொதுக்கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்திருக்கேன். அதுக்கு தாங்கள் தலைமை தாங்க முடியுமா அப்படின்னு பாரதியார் கேட்குறாரு. அதுக்கு காந்தி தாத்தா என்ன சொல்கிறாருன்னா, இன்று எனக்கு வேறு பணி இருக்கிறது, உங்கள் பொதுக்கூட்டத்தை நாளை நடத்த முடியுமா அப்படின்னு காந்தி தாத்தா கேட்குறாரு. உடனே பாரதியார் என்ன சொல்கிறாருன்னா, அது முடியாது, திட்டமிட்டபடி கூட்டம் நடக்கும், தாங்கள் தொடங்க போகும் இயக்கத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் என்று கூறி அப்படி பாரதியார் சொல்லிக்கிட்டு நான் போய் வருகிறேன் அப்படின்னு எழுந்து அப்படியே போயிட்டார். ஸோ இதில் நமக்கு கொஸ்டின் கேட்கலாங்க. அதாவது, திரு காந்தி அவர்களே, நான் இன்று மாலை ஒரு பொதுக்கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்துள்ளேன், அதற்கு தாங்கள் தலைமை தாங்க முடியுமா அப்படின்னு கேட்டது யாருன்னு கேட்கலாம் நம்மளுடைய பாரதியார். இன்று எனக்கு வேறு பணி இருக்கிறது, உங்கள் பொதுக்கூட்டத்தை நாளை நடத்த முடியுமா அப்படின்னு சொன்னது, அதாவது அப்படி சொன்னது யாருன்னு கேட்கலாம், காந்தியடிகள்னு சொல்லணும். அடுத்த ஒரு கோட்ஸ் இருக்குங்க. அது முடியாது, திட்டமிட்டபடி கூட்டம் நடக்கும், தாங்கள் தொடங்க போடும் இயக்கத்துக்கு என் வாழ்த்துக்கள் அப்படி காந்தியடிகள் கிட்ட யார் சொன்னான்னு கேட்டால் பாரதியார் அப்படின்னு சொல்லணுங்க. இதுதான் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வரும். உடனே நம்ம காந்தி தாத்தா இவர் யார் என்று காந்தி தாத்தா வியப்புடன் கேட்குறாரு. உடனே ராஜாஜி என்ன சொல்கிறாருன்னா, இவர் எங்கள் தமிழ்நாட்டு கவிஞர் என்று ராஜாஜி சொல்கிறார். அப்படியா, இவரை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் கேட்கலாங்க. அப்படியா, இவரை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் என்று பாரதியாரை யார் சொன்னான்னு கேட்கலாம் நம்மளுடைய காந்தி தாத்தா. இதன் மூலம், இந்த நிகழ்ச்சியின் மூலம் பாரதியார் பற்றிய காந்தியடிகளின் மதிப்பீட்டை அறியலாம் அப்படின்னு சொல்ல வராங்க. அடுத்து பாருங்கள், நம்மளுடைய காந்தி தாத்தா 1921ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் நம்ம தமிழ்நாட்டுக்கு வராருங்க. அந்த சமயம் அவர் ட்ரெயினில் தான் மதுரைக்கு போகிறாரு. செல்லும் வழியில் மக்கள் இடுப்பில் ஒரு துண்டை மட்டும்தான் அணிந்து கொண்டு இருக்காங்க. அப்போது காந்தியடிகள் என்ன செய்கிறாருன்னா, நீளமான வேட்டி, மேல் சட்டை, பெரிய தலைப்பாகை எல்லாமே அணிகிறத வழக்கமாக வச்சுருக்கிறாரு. இதை அந்த சமயம் அந்த மக்களையும் தன்னையும் ஒப்பிட்டு பார்க்குறாரு. அந்த மக்கள் ஒரு நேரம், அதாவது ஒரு துணி கூட சரியாக இல்லை, ஆனால் நான் இவ்வளோ பெரிய துணியெல்லாம் அணிந்திருக்கேன் அப்படின்னு அவர் மனசுக்குள்ளே நினைக்கிறாருங்க. அதாவது இங்கே பாருங்கள், பெரும்பாலான இந்தியர்கள் போதிய உடைகள் இல்லாமல் இருக்கிறார்கள், தான் மட்டும் இவ்வளவு துணிகளை அணிவதா என்று சிந்திக்கிறாரு. அன்று முதல் வேட்டியும் துண்டும் மட்டுமே அணிய தொடங்கியிருக்காரு நம்மளுடைய காந்தி தாத்தா. அவருடைய அவருடைய தோற்றத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய பெருமை நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு தாங்க சேரும். கேட்கலாம், அதாவது நம்மளுடைய காந்தி தாத்தா வேட்டியும் துண்டும் அணிய தொடங்குறாரு இல்லைங்க, அதுக்கு முக்கியமாக பொறுப்பு வச்சு, அதாவது முக்கிய காரணமாக இருந்தது எந்த பிளேஸ்ன்னு கேட்கலாம். அதாவது மதுரையில் இருந்த அங்கே விவசாயிகள், அந்த இடத்துல இருக்கக்கூடிய விவசாயிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஒரு துண்டு மட்டும்தான் கட்டியிருக்காங்க. அதை பார்த்து தான் அவர் இந்த ஏழ்மையான நிலைமைக்கு மாறுறாரு. ஒரு நாளைக்கு காந்தி தாத்தா காரைக்குடியை சுற்றி இருக்கக்கூடிய ஊர்களில் எல்லாம் சுற்றுப்பயணம் செய்கிறாரு. அந்த சமயம் அந்த ஊரில் கொஞ்சம் வசதியான ஆள், அதாவது கானாடு காத்தான் என்னும் ஊரில் அவருடைய ஒரு எந்த ஆளுநர் கொடுக்கல, பிளேஸ் கொடுத்துருக்காரு. காரைக்குடியில் கானாடு காத்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊரில் ஒரு வீட்டில் அவர் தங்கியிருக்கார். அந்த வீடு மிகவும் ஆடம்பரமாக இருந்திருக்குங்க. அதாவது மொத்தமாக சொல்ல போனால் காரைக்குடி இருக்குல்ல, அந்த
பகுதியில் அந்த மாவட்டத்தில் கானாடு காத்தான்னு சொல்லக்கூடிய ஊரில் ஒரு கொஞ்சம் வசதியான ஆட்கள் வீட்டில் இவர் தங்கியிருக்கார். அந்த வீட்டில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வீட்டை அவர் வெளிநாட்டு பொருட்களால் அழகு செய்து சூப்பராக வச்சுருக்கார். அதை பார்த்த உடனே காந்தி தாத்தா சொல்கிறாரு, இதற்கு செலவு செய்த பணத்தில் 10ல் 1 பங்கு பணத்தை என் கையில் நீங்கள் தந்திருந்தீங்கன்னா இதை விட அழகாக நான் வீட்டை அழகாக செய்திருப்பேன் அப்படின்னு காந்தி தாத்தா சொல்லியிருப்பார். இதை கேட்ட அந்த ஆள் ரொம்ப தலை குனிஞ்சிட்டாரு. அந்த வீட்டுக்கு காந்தியடிகள் மறுமுறை வரும்போது அங்கே வெளிநாட்டு பொருட்கள் ஒன்று கூட இல்லையாங்க. ஸோ காந்தியடிகள் மகிழ்வுடன் அவர் என்ன இருக்காருன்னா பாராட்டியிருக்காராம். அடுத்தது காந்தி தாத்தா ஒரு நாள் மதுரையில் தங்கியிருக்கார். அந்த சமயம் அவர் கூட இருந்தவங்க எல்லாம் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சென்று வரலாம் அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க. உடனே காந்தி தாத்தா அந்த கோவிலுக்கு செல்ல எல்லா மக்களுக்கும் அனுமதி உண்டா அப்படின்னு காந்தி தாத்தா கேட்டிருக்காரு. அங்கே இருந்தவங்க இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா நானும் அந்த கோவிலுக்கு வரமாட்டேன், என்னைக்கு அந்த கோவிலுக்கு எல்லாரும் சொல்கிறதுக்கு அனுமதி இருக்கோ அன்னைக்கு நான் வரேன் அப்படின்னு காந்தி தாத்தா அந்த இடத்துல சொல்லியிருப்பாருங்க. அடுத்து அதன் பிறகு மதுரைக்கு வந்தபோது காந்தியடி ஓகே, அதுக்கப்புறம் நிறைய நாள் கழிச்சுக்கிட்டு எல்லாருக்கும் போகலான்னு இருக்கும்போ அவரும் போயிருக்காரு. இதே நிகழ்வு தான், அதாவது மதுரை மீனாட்சி அம்மனில் நடந்த மாதிரி தாங்க இதுவும். அதாவது குற்றாலத்தில் நீராடுறதுக்கு எல்லாருக்குமே அனுமதி இருக்குங்க. ஆனால் அந்த அருவிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு கோவில் இருந்திருக்கு. ஆனால் அந்த கோவிலுக்கு செல்றதுக்கு எல்லாருக்குமே அனுமதி இல்லை. அதனால் இவர் அந்த சமயம் கேட்குறாங்க, வாங்க குற்றாலத்துக்கு போமான்னு. அந்த சமயம் அவர் கேட்குறாரு, எல்லாருக்கும் போக முடியுமா, எல்லோரும் போகலாமான்னு அந்த சமயம் கேட்குறாரு. அந்த சமயம் அவர் கூட இருந்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, குற்றாலத்தில் நீராடுறதுக்கு எல்லாருக்கும் அனுமதி உண்டு, ஆனால் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோவிலில் செல்றதுக்கு எல்லாருக்கும் அனுமதி இல்லை அப்படின்னு சொல்கிறார். அந்த சமயம் என்ன சொல்கிறாருன்னா, இப்படி இருக்குன்னா நானும் வரமாட்டேன், என்னைக்கு அந்த கோவிலில் எல்லாருக்கும் வழிபடுறதுக்கு உரிமை இருக்கோ அன்னைக்கு நான் வரேன் அப்படின்னு அவர் சொல்லி இது பண்ணியிருப்பார். அதாவது மனிதர்களிடம் உயர்வு தாழ்வு பாராட்டக்கூடாது என்பதில் காந்தி தாத்தா உறுதியாக இருந்திருக்காரு. அடுத்து பாருங்கள், காந்தியடிகள் தமக்கும் தமிழுக்கும் உள்ள தொடர்பை பற்றி பலமுறை கூறியிருக்காரு. அவர் எப்போ தமிழ் மொழியை கற்க தொடங்கினார் அப்படின்னு கேட்பாங்கங்க. தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்த காலத்தில் தான் தமிழ் மொழியை அவர் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஜி.யு. போப் எழுதிய தமிழ் கையேடு தம்மை ரொம்ப கவர்ந்ததாக குறிப்பிட்டிருக்காரு. திருக்குறள் அவரை பெரிதும் கவர்ந்த நூல் அப்படின்னு கேட்கலாங்க. அதாவது தமிழ் மொழியை அவர் எங்கே இருந்து கற்க தொடங்கினார் கேட்டால், அதாவது தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்த காலத்திலேயே அவர் தமிழை கற்க தொடங்கியிருக்காருங்க. அடுத்தது ஜி.யு. போப் எழுதிய தமிழ் கையேடு அவரை ரொம்பவும் கவர்ந்ததாக குறிப்பிட்டிருக்காரு. திருக்குறள் அவரை பெரிதும் கவர்ந்த நூல் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. அடுத்து பாருங்கள், காந்தி, அதாவது அதில் அவர் தமிழில் கையெழுத்து போட்டிருக்காரு, எவ்வளோ அழகாக போட்டிருக்காருன்னு பாருங்கள். அடுத்தது 1937 சென்னையில் ஒரு இலக்கிய மாநாடு ஒன்று நடைபெற்றிருக்குங்க. அந்த மாநாட்டுக்கு நம்மளுடைய காந்தி தாத்தா தான் தலைமை வகிக்கிறாரு. அந்த சமயம் வரவேற்புரை குழு தலைவராட்டு உவே சாமிநாதர் ஐயா இருக்கார். அந்த சமயம் உவே சாமிநாதர் அவர் வரவேற்பு உரையை நிகழ்த்துறாரு. அதாவது உவே சாமிநாதருடைய உரையை கேட்ட காந்தியடிகள் ரொம்ப மகிழ்றாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பெரியவருடைய அடிநிலையில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் எனும் ஆவல் உண்டாகிறது என்று காந்தி தாத்தா சொல்கிறாருங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இந்த பெரியவரின் அடிநிலையில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் எனும் ஆவல் உண்டாகிறது என்று காந்தி தாத்தா கூறுறாரு. அந்த பெரியவர் யாருன்னு கேட்கலாம், உவே சாமிநாதருங்க. ஓகே, இந்த லெசன் ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த லெசனில் இருந்து நமக்கு அதிகமான கேள்வி வர வாய்ப்பு இருக்குது. அனைவரும் படிங்க. நம்ம மீண்டும் அடுத்த ஒரு பகுதியில் நம்ம சந்திக்கலாம். நன்றி.